அனைவருக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து போன 24 மணித்தியாலங்களுக்குள் உலகத்தில் நடந்த முக்கிய சம்பவங்களை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த வகையிலே முதல் செய்தியாக இஸ்ரேல் பற்றிய ஒரு செய்தி. இங்கே நீங்கள் புகைப்படத்தில் காண்பவரை அடிக்கடி தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள். இவர் இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தனியாவுடைய வலது கை, அதாவது இஸ்ரேலுடைய வலதுசாரி தீவிர கூட்டணி கட்சியின் ஒரு முக்கிய அமைச்சர், அதாவது இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர். இவர் காசா முஸ்லிம்கள் விடயத்தில் பேசும் ஒவ்வொரு கருத்துக்களும் முஸ்லிம்களது உள்ளத்தை கிழிக்கக்கூடியதாக இருந்தது. இவரை போலத்தான் அமைச்சர் பென் கிவிர், இஸ்ரேலுடைய தேச பாதுகாப்பு அமைச்சர். இந்த இருவருமே ஒன்றுதான். ஒருவருக்கொருவர் கட்டும் தீவிரவாத கருத்துக்களை பேசுவதில், குறிப்பாக காசா முஸ்லிம்கள் விடயத்தில் முன்னணி வகிக்க, அதாவது அதிக விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு மனித வடிவில் விலங்குகள் என்று குறிப்பிடலாம். இந்த வகையிலே சென்ற இடைக்காலங்களில் காசாவில் அவ்வப்போது போர் நிறுத்தம் வந்தது. அப்ப போர் நிறுத்தம் வார நேரத்தில் எல்லாம் ஒவ்வொரு முறை சமூகத்தில் எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது சொன்னா, இந்த இடைக்கால போர் நிறுத்தம் அப்படியே நிரந்தர போர் நிறுத்தமா மாறிடணும் அப்படின்னு சொல்லித்தான் சர்வதேச அதிக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை எல்லாம் ஏகோபித்த விருப்பமாக காணப்பட்டது. அப்போதுதான் இந்த பணைய கைதிகள் எல்லாம் மாறி கொண்டிருந்தார்கள். அப்போது எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த போர் இதோடு நின்று கொள்ளும் என்று. ஆனால் இந்த பென் கிவிரும் இந்த ஸ்மோட்ரிட்ஜும் ஒத்த கால நின்று கொண்டு இந்த போரை நெத்தனியாக நடத்தாட்டி காசாவில் உள்ள மக்களை கொள்ளையில் என்று சொன்னா நாங்க இந்த அரசாங்கத்தை விட்டு விலகிறோம் என்று திட்டமாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்துக் கொண்டு தெரிந்தார்கள். இஸ்ரேலிய ராணுவத்தின் வீரத்தை குறைக்க வேண்டாம் என்று கருத்து கூறினார்கள். இவ்வாறு செல்லும் போது மறுபடியும் இந்த நெத்தனியாகு ஒப்பந்தங்களை முறிச்சு கொண்டு இந்த போர்ல கால் வைக்கின்றார். இங்க பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்மோட்ரிட்ஜ் கூறிய பல விடயங்கள்ல இந்த கருத்து உலக ஊடகங்கள்ல அதிக விமர்சனத்துக்குள்ளானது. அதாவது காசாவில் உள்ள மக்களை பட்டினி போட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்து அதிக ஊடகங்கள்ல பேசப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக காணப்பட்டது. அந்த அளவு தீவிரவாத எண்ணம் கொண்ட இவர்களில் இந்த ஸ்மோட்ரிட்ஜ் நேற்று ஒரு அற்புதமான ஒரு புதிய கருத்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார் தெரியுமா? இனி நெத்தனியாகுவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இஸ்ரேல், அதாவது IDF ராணுவத்தினால் இந்த காசாவை ஒருபோதும் வென்றெடுக்க முடியாது. இதனை இஸ்ரேலிய ராணுவ தளபதியே கூறிவிட்டார். இது போதாக்குறைக்கு நாடெங்கும் கடும் ஆர்ப்பாட்டங்கள் உக்கிரமடைந்து வருகிறது. மேலும் அமெரிக்காவும் இந்த போரில் இருந்து ஒதுங்கி போய்விட்டது. அதாவது அவர்களுக்கு நேரடி ஆதரவு இல்லாமல் போய்விட்டது. எனவே இதுக்கு மேலும் எந்த அளவு தூரம் இந்த நெத்தனியாகு இந்த போரை வெற்றிகரமாக நடத்துவார், எனவே எங்களுக்கு இந்த நெத்தனியாகு மீது நம்பிக்கையே கிடையாது என்று நேற்று ஊடகங்களுக்கு கூறிய கருத்து இஸ்ரேலுடைய தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்ட இதைவிட சிறந்த அளவுகோல் கிடையாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், எனது மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அதாவது இன்னும் இந்த காசாவை விட்டு கொடுக்க என்னால் முடியாது. நிச்சயமாக இந்த காசாவை இஸ்ரேலோடு இணைக்கலாம். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இந்த எகிப்து பக்கத்தில் காணப்படும் ரஃபா கதவுகளை திறந்து விடுவதுதான். அதன் பின்னர் மக்கள் தாமாகவே இந்த பிரதேசத்தை விட்டு ஓடிவிடுவார்கள். நாம் அதை கூற வேண்டிய அவசியமே கிடையாது. பின்னர் என்ன செய்யலாம்? எமது பணைய கைதிகளை மிக அழகாக மீட்டெடுத்து வந்துவிடலாம் என்று அவர் கருத்து கூறுகிறார். இவர கருத்துல சுருக்கம் என்னன்னு சொன்னா, நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எப்படியாவது இந்த காசாவை வேறு வழியிலாவது நாங்க கைப்பற்றணும், அதை இஸ்ரேலோட இணைக்கணும், அதை விட்டுட்டு போறதுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு அவர் பேசி முடிச்ச விஷயங்கள் இன்று ஊடகங்கள்ல வெளியானது. இதுதான் இஸ்ரேல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த காசாவுடைய தோல்வி பற்றி தீவிர வலதுசாரி கட்சி அமைச்சர் பேசிய முதல் பேச்சு என ஊடகங்கள் கூறுகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் சகோதரர், அண்மை காலமாக இஸ்ரேல் பிரதமரும் காசாவில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம், எனவே காசாவை முற்றுமுழுதாக கைப்பற்றும் அடுத்த திட்டத்துக்கு நுழைய போகின்றோம் என்று தோல்வியை ஒப்புக்கொண்ட கதை உலகத்திட அனைத்து ஊடகங்களிலும் வந்தது. அந்த வேளை கூட இந்த ஸ்மோட்ரிட்ஜும் பென் கிவிரும் இல்லை, நாங்கள் இரண்டில் ஒன்று பார்ப்போம் என்று தான் இருந்தாங்க. பார்த்தீங்களா, இறைவன் அவர்களுடைய வாயினாலேயே உண்மையை வர வைக்கின்றான். இந்த காசாவில் என்ன நடக்கின்றது? தோல்விக்கு மேல் தோல்வி, இழப்புக்கு மேல் இழப்பை இந்த காசா மண்ணிலே இந்த IDF இஸ்ரேலிய ராணுவம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஹமாஸ் என்னும் சிறிய கூட்டத்தை உலகத்தில் எந்த படையினாலும் வெல்ல முடியாது என்பதை நமது இறை தூதரின் வாக்கை மெய்ப்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்களுடைய வார்த்தைகள். இந்த வகையிலே இவர்கள் காசாவுக்குள் இந்த இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிட்ஜ் அவர்களுடைய கருத்துக்கு பதில் வழங்கும் முகமாக, அதாவது இஸ்ரேலிய ராணுவம் அரசாங்கம் கூறுவதுபடி கதவை திறந்துவிட்டு ராணுவம் காசாவுக்குள் முற்றுமுழுதாக நுழையுமாயின் 3 சம்பவங்கள் நடைபெறும், இதனை தவிர்க்கவே முடியாது என்று கூறிய IDF உடைய தலைவர் அவர் கூறும் முதல் சம்பவம், இஸ்ரேலிய ராணுவம் உள்ளே நுழையும் போது மிகப்பெரிய ஒரு மக்கள் பிரளயம் ஏற்படும், அதாவது மிகப்பெரிய அழிவு ஏற்படும். இதனை பார்க்கும் சர்வதேசமே இஸ்ரேலுக்கு எதிரான தற்போதைய அலையை விட மிகப்பெரிய அலை ஒன்றை சுனாமி போல் உருவாக்கிவிடும். இது ஒன்று.
இரண்டாவது, இஸ்ரேலிய ராணுவம் உள்ளே சென்றவுடன் கொத்து கொத்தாக இஸ்ரேலிய ராணுவம் செத்து மடிய வேண்டி ஏற்படும். இதை எந்த வகையிலும் தவிர்க்க முடியாது. அதாவது பின்வாங்கவும் முன்னால் செல்லவும் முடியாத நிலை ஏற்படும். ஆகவே கொத்து கொத்தாக ராணுவம் மரணிப்பதை தவிர்க்கவே முடியாது. மூன்றாவது, எமது ராணுவம் உள்ளே நுழையும் போது அங்கே காணப்படும் அனைத்து பணைய கைதிகளும் கொல்லப்படுவார்கள். ஆகவே இந்த IDF ராணுவம் உள்ளே நுழையுமானால் மேற்படி 3 சம்பவம் நடந்தேறியே தீரும் என இஸ்ரேலிய ராணுவ தளபதி குறிப்பிட்ட செய்தி இன்று தமிழ் ஊடகங்களிலும் பேசப்படுகிறது. இதுதான் சகோதரர்களே உண்மையான நிலை. பெஞ்சமின் நெத்தனியாக சொன்னாரே, நாங்கள் மிகப்பெரிய படையோடு போகப் போகின்றோம், காசாவை முற்றுமுழுதாக கைப்பற்றப் போகின்றோம். இங்கே சொன்ன பிறகு ஏதாவது நடந்துச்சுதா? நடக்க முடியாது சகோதரர்களே, சாத்தியமே கிடையாது. இது இறைவனுடைய ஏற்பாடு, மனிதர்களுடைய ஏற்பாடு அல்ல, இறைவன் வகுத்த ஏற்பாடு. மிகப்பெரிய படைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு காசாவில் அங்கங்கு அதிகமான ட்ரக்குகளும் பீராங்கிகளும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒளிந்து பயத்தோடு நின்று கொண்டிருப்பதாகவே செய்திகள் குறிப்பிடுகின்றது. அதாவது முன்னேறுவதற்கு இராணுவம் தயாராக இல்லை என்பது இராணுவ தளபதியே கூறிவிட்டார். இதுதான் சகோதரர்களே காசாவுடைய உண்மையான தற்போதைய நிலை. விமானத்திலிருந்து காசாவில் பொதுமக்களை கொள்ளலாம், ஹமாஸை அழிப்பது, காசாவை கைப்பற்றுவது என்பது ஹமாஸ் கூறியது போலவே நாமும் கூற வேண்டும். அதாவது கனவிலும் அவர்கள் நினைக்க முடியாது. அடுத்த செய்தியாக ஈரான் அதிரடியாக விடயங்களில் இறங்கி வருகிறது என்று இந்த செய்தியை பார்த்தபோது, அதாவது இந்த செய்தியை கேட்டபோது எனக்கு புரிந்தது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் உல நடுங்கும் வகையில், அதாவது சும்மா அதிரதில்ல அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு முக்கிய ஆயுதத்தை ஈரான் தயாரித்து விட்டது. இதனை தெஹ்ரான் டைம்ஸ் போன்ற முக்கியமான சில ஊடகங்கள் இதை பேசியுள்ளது. இந்த வகையில் ஈரான் 2 வகையான வெவ்வேறு விதமான ஏவுகணைகளை தயாரித்து விட்டது. இந்த ஏவுகணை இரண்டும் மிகப்பெரிய கோர விபத்தை, அதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை என செய்தி அதிரடியாக வெளிவந்துள்ளது. அதாவது இதனை கொரம்சார் ஃபயர் என சொல்லப்படுது. இந்த கொரம்சார் ஃபயர்ல முதல் ஏவுகணை ஒரு பாரிய பாலிஸ்டிக் ஏவுகணை. அவற்றுக்குள்ள நியூக்ளியர் அணுகுண்டு சம்பந்தமான எந்த விஷயமும் இல்லை. ஆனால் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய கொரம்சார் ஃபயர் என்று சொல்ற ஒரு புதிய ராட்சத கோர விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணை. இதனை ஈரான் வெற்றிகரமாக பரிசோதித்து விட்டது என்பதை இன்று முக்கிய செய்திகள் பேசியுள்ளது. ஈரான் வெளியிட்டுள்ள இந்த செய்தியை கேட்கும் போது நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வயிற்றை கலக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த செய்தியை கேட்கும் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்கொலை செய்து கொள்ளுங்க என்கிற மாதிரி ஒரு செய்தியை ஈரான் வெளியிட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னால், கொரம்சார் ஃபயர் நியூக்ளியர் என்ற ஒரு ராட்சத பாலிஸ்டிக் ஏவுகணையோடு சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. இவற்றில் 2000 கிலோ, அதாவது நியூக்ளியர் சேர்க்கப்பட்ட வெடிமருந்துகளோடு ஒரு மிகப்பெரிய நகரத்தை சில நொடிகளுக்குள் அழிந்து செல்லக்கூடிய கதிர்வீச்சு கொண்ட ஏவுகணை ஈரான் தயாரித்து பரிசோதித்து விட்டதாக செய்தி அனுப்பிவிட்டது. இது ஒரு நகரத்தை தாக்குமானால் நகரம் மற்றும் நகரத்தை சூழ்ந்த அனைத்து புறங்களும் கதிர்வீச்சுகளாலேயே அழிந்துவிடும். அந்த அளவு ஒரு பாரிய ஒரு பாலிஸ்டிக்கோடு சேர்ந்த ஒரு ஏவுகணை என்று இந்த செய்தி சொல்கின்றது. உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தது சகோதரர்களே. ஈரானிடம் அணுகுண்டு இருக்குதா இல்லையா என்று சொல்லி ரொம்ப நாளா உலகத்தில் விவாதத்துக்குரிய விஷயமா இருந்தது. கொரம்சார் ஃபயர் தயார், இதற்கு பிறகு நீங்க ஏதாவது ஈரானுக்கு செஞ்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இன்னும் முக்கியமான செய்திகள் வந்துள்ளது ஈரானை பற்றி. குறிப்பாக ஈரானின் அணு விஞ்ஞானிகள் தற்போது ஒரு ரகசியமான இடத்துக்கு, அதாவது பாதுகாப்பான ஒரு ஜோனுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கே தெரியுமோ தெரியலே தாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்று. காரணம், அவர்களை இறுதியாக பாதுகாப்பதன் அவசியம் ஈரானுக்கு வந்துவிட்டது. இருக்கும் இவர்கள் அழிந்துவிட்டால் ஈரானுடைய முழு செயற்பாடும், அதாவது நியூக்ளியர் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் இழந்து போய்விடும் என்ற ஒரு காரணத்தினால் இவ்வாறான ஒரு நடவடிக்கை சேஃப் ஜோன் ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களை மிக ரகசியமான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் குறித்த வருடங்கள் அந்த பிரதேசத்துக்கு மாத்திரம்தான் இருப்பார்கள். இது ஈரானில் எவருக்குமே தெரியாது என்று, எந்த ஊடகத்துக்குமே தெரியாது என்று தெஹ்ரான் டைம்ஸ் இந்த செய்தியை எழுதியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றது. மேலும் இந்த ஈரானிய அணு விஞ்ஞானிகள் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களாக கடமையாற்றியுள்ளார்கள். இதற்கு பிறகு இந்த அணு விஞ்ஞானிகள் எந்த காரணம் கொண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு விரிவுரையாளர்களாக செல்ல மாட்டார்கள். அதாவது அவர்கள் வாழும் இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு எந்த வகையிலும் வெளியேற முடியாது. அதேவேளை பல்கலைக்கழகங்களில் படிப்பிக்கும் விஞ்ஞானிகள் இவர்கள் இருக்கும் இடங்களை அறிய மாட்டார்கள். அவர்களது செயற்பாடுகளுக்கென்று வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ஒரு மிக திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையை ஈரான் எடுத்துவிட்டது என்று செய்திகள் வெளியாகி வருகின்றது. மேலும் சில முக்கிய செய்திகள் ஈரானை பெற்றிருக்கின்றது. அவற்றுக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. நான் அடுத்தடுத்த செய்திகளில் அவற்றை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியின் குளோபல் டாக் நிகழ்ச்சி.